எல்லா புகழும் இறைவனுக்கு. நாங்கள் நேற்று இந்த ரூமுக்கு வந்ததோடையே இந்த ரூமை பற்றின சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் போட்டோம். அது நைட் டைம்ன்றதால உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ ஒன்று கிடச்சிருக்கு அந்த வீடியோவில். நாங்கள் இப்போ இந்த டே 2, அதாவது 2வது நாளில் மார்னிங் இந்த ரூம் எப்படி இருக்குது, வெளியில் இந்த வியூ எப்படி பார்க்குறோம், இந்த வியூ எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் காட்ட போகிறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதில் எங்களோட ரூம்ட மார்னிங் வியூ. இந்த ரெசிடென்ட் பண்ணி இருக்கிற இந்த ரூம்ட 2வது நாளுக்குரிய மார்னிங் வியூ பார்த்துக்கொள்ளுங்க. இடமா இருந்தாலும் சரி, பெட் எல்லாம் ரொம்ப செம்மையாக இருக்குது வியூ மார்னிங்கில் பார்க்கும்போது. நாங்கள் அவுடோர் பார்த்தோம்டா அந்த மலை வியூ, இந்த மலை வியூவில் நல்லா இருக்குது. அந்த பாருங்கள், மேகம் வந்து மலை நுனியில், அதாவது மலை உச்சியில் லைட்டாக தொட்டுட்டு போகுது. அந்த ஒரு வியூ அழகாக இருக்குது. உண்மையை சொல்ல போன்னு சொன்னால், இப்போ நாங்கள் டே 2க்குரிய எங்களோட வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க மிச்ச வீடியோக்குள்ளே நாங்கள் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ டே 2 மார்னிங் 7 மணியோடையே ப்ரஷ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வேண்டி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்க போகிறோம். ஹலோ எவ்ரிவன் காய்ஸ், இவர் தான் எங்களோட கேமராமேன். காலையிலேயே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள், கெஷுவலாக எப்படி ஒரு ரோயல் ஃபேமிலியோட நிலைமையில் அவர் இதில் பாத்டவெல்லாம் எடுத்து கட்டிட்டு தலையை கட்டிட்டு உடுப்பு கட்டிட்டு போகிறாரு. பார்த்துக்கிட்டு இப்படி தான் குளிச்சுட்டு அதை எப்படி டவல் நாங்கள் யூஸ் பண்ணுறதுன்றதை அவர் சிம்பிளாக அவங்களுக்கு காட்டியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் எங்களோட மார்னிங் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க வர சொல்லிட்டாங்க. நாங்கள் போய் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க போகிறோம். பார்ப்போம் அங்கே என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்காக வேண்டி ரெடி ஆகிருக்குன்னு சொல்லி. வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட ரூமுக்கு முன்னால் உள்ள லொபியை பாருங்கள். லொபியில் சென்டர்லேயே பிளான்ட் எல்லாம் அவங்க வச்சுருக்குறாங்க ஒரு நேச்சர் ஃபீலுக்காக வேண்டி. அப்படியே மேலே நாங்கள் 5th ஃப்ளோர் தான் இங்கே லாஸ்ட் ஃப்ளோராக இருக்குது. நாங்கள் 4th ஃப்ளோரில் நிற்கிறோம். எல்லா விதமான செட்டப்ஸுகளும் செஞ்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் மற்ற ரூம்ஸ் எல்லாம் பக்கத்து பக்கத்துலேயே மற்ற ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் இதை பார்த்துக்கொள்ளலாம் வீடியோவில். இது லொபி ஏரியாவில் சின்ன சோஃபா செட்டப் ஒன்று செஞ்சுருக்காங்க, பார்த்துக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது லொபி ஏரியாவில் இப்படி ஒரு செட்டப் ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. அதாவது இது ஒரு என்சைன் ஃபீல்டுக்காக வேண்டி, அதாவது கேண்டிட பழைய ஒவ்வொரு பிளான்களும் ஃபோட்டோஸ்களையும் இதில் லொபி ஏரியாவில் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க வர விசிட்டர்ஸ் பார்க்குறதுக்காக வேண்டி. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நாங்கள் இப்போ எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போகிறோம். எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு வாங்க. ரெஸ்டாரண்ட் எங்களுக்கு அடுத்து, அதாவது லாஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, 5th ஃப்ளோரில். அங்கே போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட ரெஸ்டாரண்ட் ஏரியா. அதாவது லாஸ்ட் ஃப்ளோரில் இப்படி ஒரு செட்டப் ஒன்று செஞ்சு வச்சுருக்குறாங்க பாருங்கள். லாஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்க்கும்போது வியூஸ் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. இப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போகிறோம். ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துவிட்டோம். ரெஸ்டாரண்ட்டோட ஏரியாவில் பாருங்கள், புஃபே செட் பண்ணி வச்சுருக்காங்க. புஃபே பிளேட் ஐட்டம்ஸ் இருக்குது, கிளாஸ் ஐட்டம்ஸ், எல்லா விதமான ஐட்டம்ஸையும் வச்சுருக்காங்க புஃபேயில். எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்குன்னு எங்களுக்கு கோல்டு வந்துச்சு. நாங்கள் ஷூட்டுக்காக வேண்டி ஏர்லியாகவே இந்த இடத்துக்கு வந்துட்டோம், உங்களுக்கு வீடியோஸில் காட்டுறதுக்காக. இப்போ நாங்கள் அந்த சைட் போய் பார்ப்போம். நாங்கள் இதுதான் லாஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தான் உங்களுக்கு வீடியோஸில் எங்களோட ஃப்ளோர்லேருந்து மேலேருந்து காட்டணும். பாருங்கள், இதுதான் அந்த வியூ. மேலேருந்து பார்க்கும்போது பிளான்ட் வச்சுருக்காங்க. கீழே லொபி இருக்குது, எங்களோட ரூம் லொபி. ஓகே, அப்படியே வந்தோண்டா இதில் கேஷியர் வச்சுருக்காங்க. அதாவது இது ரெஸ்டாரண்ட்ன்றதால எங்களுக்கு எங்களோட
எங்களுக்கு மெனு கார்டில் தந்த ஐட்டம்ஸ் நாங்கள் ரூம் புக் பண்ணும்போது மெனு கார்டில் தந்த ஐட்டம்ஸை விட மேலதிகமாக எக்ஸ்ட்ராவாக சரி ஃபுட் நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோன்னா அதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும். அதுக்கான கெஷியர் வச்சுருக்காங்க. அப்படி எங்களுக்கான இங்கே பாருங்கள், இதுதான் பாய்லர். எங்களுக்கு பிளேன் டீயோ குடிக்கிறதுக்கு வேண்டி தண்ணியை பாயில் பண்ணிகிட்ருக்காங்க. இது பாயில் ஆகி முடிஞ்சதும் நாங்கள் டீ குடிக்கலாம். மற்றபடி நாங்கள் நைட் இந்த இடத்துக்கு வந்துட்டு சும்மா ஒரு வியூ ஒன்று பார்த்துட்டு போகணும். பாருங்கள், எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கு. ஏண்டா முடிஞ்சிட்டு காலையில் ஏர்லியாகவே செம்ம கூலாக இருந்துச்சு. அது பிறகு சுதிச்சத்தோட இங்கே இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கிறதால இந்த ஏரியாவை பொலித்தீன் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஓவராலாக இந்த ரெஸ்டாரண்ட்டை வியூ பார்த்துக்கொள்ளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை ரெஸ்டாரண்ட் டேபிள் நாங்கள் இருக்கோம். இந்த டேபிளில் அழகான கிளாஸஸ் வச்சுருக்காங்க, பெப்பர் வச்சுருக்காங்க, மற்றது சோல்ட் தான் நினைக்கிறேன், சோல்ட் தான் வச்சுருக்குறாங்க. அப்படியே பார்த்தோன்னு சொன்னால் எனக்கு மெனு கார்டு தந்துருக்காங்க. மேபி நான் நினைக்கிறேன் இது ஓல்டாக இருக்கும், இது நியூ மெனு கார்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்னென்னா எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு அண்ட் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுவோம். ஜூஸ் வச்சுட்டாங்க, ஜூஸ் இப்பயே குடிக்கிறதில்ல, இப்போ சாப்பிட குடிக்கிறது. அப்படியே நாங்கள் பார்த்தோம்னா இந்த ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதில் எந்த ஒரு ஃபுட் ஐட்டமும் இல்லை, பிளேட் செஞ்சுருக்காங்க. இப்போ நாங்கள் பிளேட் எடுக்கிற ஃபஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கிட்டு மூவ் ஆக பார்ப்போம் என்ன வச்சுருக்காங்க. வாவ், பான் இருக்குது, இதில் ஸ்லைஸ் பான் இருக்குது, ஸ்லைஸ் பான் தேவையான ஸ்லைஸ் பான் எடுக்கலாம். அடுத்தது பார்ப்போம், அடுத்தது இருக்கும் எல்லாம் இடியப்பம் வச்சுருக்காங்க. இடியப்பம் தேவையில்லை, நாங்கள் இடியப்பம் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்ப்போம், இதில் கறி ஐட்டம் நான் நினைக்கிறேன் எப்படி சிக்கன் தான் வச்சுருக்காங்க. சிக்கனும் பருப்பும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாமே போட்டுக்கிடலாம். அப்படி அடுத்தது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சம்போல், ஸ்ரீலங்காவில் ஸ்பெஷலே இந்த சம்போல் தான். இந்த சம்போல் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எங்களுக்கு சாப்பிட்றதுக்காக வேண்டி. நாங்கள் விரும்பினால் சம்போலும் எடுத்துக்கலாம். ஓவராலாக எந்த அவங்களுக்கு இதில் பான் வேணுமோ இல்லை இடியப்பம் வேணுமோ எதுவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு 2 எடுத்துக்கலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கிறது சாப்பிடலாம். இப்போ வாங்க நான் சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள் நாங்கள் சூஸ் பண்ண பிரேக்ஃபாஸ்ட் வெரைட்டி. இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வெரைட்டி. இடியப்பம், பான், பருப்பு கறி, இறைச்சிக்கறி, சம்போல். இது அவங்களோட சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு பிரெட் துண்டு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்களுக்கு லஞ்ச் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. லஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, பார்த்துக்கொள்ளுங்க. வெரைட்டிஸ் அதே மாதிரி இதில் அடிச்சிருக்கிறாங்க திறக்க முன்னுக்கு. ஒயிட் ரைஸ் பாஸ்மதி, அடுத்தது ஹெலோ ரைஸ் வித் ஃப்ரைட் ஆனியன், எக் ஃப்ரைட் நூடுல், அடுத்தது தாய் சில்லி சிக்கன் வித் கெஷு உண்டு ஒன்று செஞ்சுருக்குறாங்க. அடுத்தது ஃபிஷ் இருக்குது, அடுத்தது பட்டர் மிக்ஸ் வெஜிடபிள், இப்படியான வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. இதை நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த கெண்டியன் ரிசோர்ட்டுக்கு வந்ததில் எங்களோட யூடியூப் சேனல் மாதிரியே எங்களோட நஜாத் ப்ரோவும் இங்கே வந்திருக்காரு யூடியூப் சேனல். அவரும் இந்த கண்டென்ட்டை ரிவ்யூ பண்ணி வந்திருக்காரு. அதாவது இவரோட யூடியூப் சேனல் தயிர் சட்டி யூடியூப் சேனல். அப்படி தானே ப்ரோ? அப்படி தான் எங்களோட நாட்டில் உள்ள எங்களோட இப்படியான யங்ஸ்டர்ஸுக்கு இப்படி முயற்சி செய்கிற ஒவ்வொருத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி அவங்களையும் ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த இவரோட சேனலோட லிங்க்கை எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவருக்கும் உங்களோட சப்போர்ட்டை வழங்குன்னு நான் சொல்லிக்கொள்கிறேன். நீங்களும் அதே சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே தான், வேறு என்னது எல்லோரும் இந்த தேன் போன்ற இவருடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட
நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நம்மளே சொல்கிறது சரி அவர் சொல்லிட்டாரு அவருடைய வியூவர்ஸ் கிட்ட. மறக்காமல் வீடியோஸ் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கிறதுனா அன்லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை தெரிவித்துக் கொள்ளுங்கள். தயிர் சட்டி நல்லா இருக்கு தானே? நல்லா இருக்கும். தேனோட தயிர் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். சந்திப்போம், கூடிய சீக்கிரம் சந்திப்போம். நன்றி, பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இந்த கேண்டிக்கு வந்த வேலை முடிஞ்சிச்சு. இந்த ஹோட்டல், அதாவது இந்த ரெசிடென்சியில் தங்கி ஒரு பெட்டர் ஃபீலை நாங்கள் எடுத்தோம். நீங்களும் கேண்டி பக்கம் வந்தால் உங்களுக்கு தங்க வேண்டிய நிலைமை வந்தால் தங்குறதுக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான இடம்னு சொல்லலாம். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் எல்லாம் இல்லை, சாதாரண நார்மலாக ஸ்டே பண்ணலாம். அதுக்காக வேண்டி நல்லா குறைவான விலையும் இல்லை. ஒரு நார்மலாக ஒரு ஹோட்டலில் தங்குற ஹோட்டல் ரூமில் தங்கணுன்னு ஆசை உள்ளவர்களுக்கு அஃபோர்ட் பண்ணக்கூடிய முறையில் இந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்களும் இந்த இடத்துக்கு வந்தால் உங்களுக்கு தங்கணுண்டு அவசியம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு பெஸ்ட்டான கண்டென்ட் வீடியோட உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம். பாய் பாய் பாய்.